நண்பர்களே, நான் நான் சொன்ன விதத்தில் இப்போ அதாவது என்னோட பழைய வீடியோவை பேஸ் பண்ணி நான் இப்போ வீடியோ போடுறேன். இது என்னென்னா, இஃப் திஸ் மச் ஈஸி, அதாவது எலெக்ஷன் அவ்வளோ ஈஸி அப்படின்ற சூழ்நிலை தான் இப்போ உருவாகியிருக்கு. என்னோட அப்பா ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் இல்லை. அதன் மூலியமாக நான் ஒரு நடிகனாகவோ இல்லை சினி ஃபீல்டில் ஒரு பெரிய இடத்தில் வரவில்லை. இத்தனை வருஷ காலமாக சினி ஃபீல்டில் இவ்வளவு சம்பாதித்து ஒரு குடும்பம் என்று உருவாகி இன்னும் நடித்து கொண்டு இவ்வளோ கோடிகள் நான் சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலையும் இல்லை. ஸோ அதனால் என் ஃபேஸ் யாருக்குமே தெரியாது. எனக்கு டான்ஸ் ஆடணும்னு தெரியும்னு நான் சொல்ல வரல. தெரிஞ்சால் கூட அதை காட்ட வேண்டிய சூழ்நிலையில் நான் இல்லை. ஏன்னா நான் ஒரு தனி மனிதன், சாமானியன், ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன். குழந்தைகள் எல்லா வகையிலும் சொல்லலாம். குழந்தைகள், ஈவன் பெரியவர்கள், அந்த ஒரு வகையான சினி ஃபீல்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் உண்மைன்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்காங்களோ தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலையும் நான் இல்லை. என்னை வெளிப்படுத்துகிற ஒரு சிச்சுவேஷனை நான் இல்லை. பணம் இல்லை. நான் எம்டி. நான் இதெல்லாம் செய்வேன், உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன், நான் சிஎம் ஆவேன். நான் சிஎம் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை இப்படி வச்சுப்பேன், இவங்களுக்கு தேவையானதை கரெக்டாக இவ்வளோ கொடுப்பேன்னு சொல்லிட்டு கூவி விற்கிற அளவுக்கு நான் எதுவுமே கிடையாது. நான் சாதாரண மனுஷன். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை என் சகோதர சகோதரிகளாக பார்க்கிறேன். நான் சொல்கிறேன், அடுத்த எலெக்ஷனில் நான் நிற்கிறேன், ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கான தொகுதிகள் இல்லை, ஒவ்வொரு மனிதர்களையும் அருமையாக தேர்ந்தெடுக்க போகிறேன். சில நாட்களில் அந்த கட்சியோட பேரை அனௌன்ஸ் பண்ணுவேன். 5 years ஒர்க் பண்ணுவேன். ஃபீல்டுக்கு போகணுன்னு தான் அவசியம் கிடையாதுன்ட்டு இவரே ப்ரூவ் பண்ணிட்டாரே. தேவைன்னா போவேன், தேவைன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி பண்ணுவேன். பட் ஸ்டில் நான் ஒரு சாதாரண மனிதன். இந்த சாதாரண மனிதனுக்கு இப்போ நீங்கள் வாக்களித்த மாதிரி வாக்களிப்பீங்களான்றது ஒரு பெரிய கேள்வி. வாக்களிப்பீங்களா? சினி ஃபீல்டில் இருந்து அந்த முகத்தை வெளியே காமிச்சு மேலேயும் கீழேயும் குதித்து டான்ஸ் ஆடி ஃபைட் பண்ணி பாட்டு பாடி இருக்கிற மனிதன் தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் போட்ட ஓட்டெல்லாம் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஓட்டு. நீங்களாம் தப்பு பண்ணிட்டீங்கன்றது ஷியோர். இல்லை அப்படி இல்லைன்னா உங்கள் மனசாட்சி தொட்டு இப்போவே எல்லோரும் உங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஓட்டு போட்ட அனைவரும் போஸ்ட் பண்ணுங்கள். டிவிகேக்கு ஓட்டு போட்ட அனைவரும் போஸ்ட் பண்ணுங்கள். ஈவன் உங்களுக்கு ஃபேஸ் காமிக்கணும்னு அவசியம் இல்லைன்னா ஆடியோ போஸ்ட் பண்ணுங்கள். நான் எனக்காக போடல, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் நினச்சது வேறு ஆனால் நடந்தது வேறு, என் குழந்தைக்காக ஓட்டு போட்டேன், என் பையனுக்காக ஓட்டு போட்டேன், என் மனைவிக்காக ஓட்டு போட்டேன், என்னுடைய ஹஸ்பண்டுக்காக ஓட்டு போட்டேன், மாமனாருக்காக ஓட்டு போட்டேன் அப்படின்னு நினச்சி ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டேன். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. பட் இன்றைக்கி அந்த ஒரு குழு எல்லாத்தையும் செய்யுமான்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. அப்படின்னா போஸ்ட் பண்ணுங்கள், எல்லோரும் போஸ்ட் பண்ணுங்கள். பட் நான் ஒரு கட்சி ஓப்பன் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்ட்டு. நீ எனக்கு நல்லது செய்வப்பா, வாக்கு கொடுத்துருக்கேன், நீ சாமானிய மனிதன், எங்களோடு வாழ்ந்திருக்க, நாங்கள் நினச்ச விதம் வேறு, ஆனால் ஒரு சாமானிய மனிதன் தான் இந்த விஷயத்தெல்லாம் செய்ய முடியுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கோம். கண்டிப்பாக உனக்கு ஓட்டு போடுவோம், உன்னை ஜெயிக்க வைப்போம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு இப்போவே கேட்க ஆரம்பிக்கிறேன். தயவு செய்து என்னுடைய கட்சிக்கு வருகின்ற எலெக்ஷன் ஓட்டு போடுங்க. பார்க்கலாம்.
நீங்கள் சரியான முடிவு எடுத்திருக்கீங்களான்ட்டு இப்போவே தெரிஞ்சிடும் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தை யாரும் போஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் நான் ஒரு கட்சியை அமைக்கிறேன். அது இப்போவே ஆரம்பிக்கிறேன். விஜய்க்கு என்னோடய மெசேஜ் போயிட்டே தான் இருக்கும். அவர் என்ன செய்கிறாரு, என்ன வாக்குகளை கொடுத்தாரு, என்ன நிறைவேற்றினார் எல்லாத்தையும் நான் பேச தான் போகிறேன். ரிலாக்ஸாக பேசுவேன். அவசரப்பட மாட்டேன். வெயிட் பண்ணி பேசுவேன். பார்க்கலாம். சினிமா, அதில் இருக்கிற அட்ராக்ஷன், அது ஒன்று தான் உங்களை ஓட்டு போட வச்சுது. இல்லை, விஜய் எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு அப்பார்ட் ஃப்ரம் சினிமா. வெளியில் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, உங்கள் வீட்டு வாசலில் வந்திருக்காரு, உங்கள் தெருவுக்கு வந்திருக்காரு. He did everything for us அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா he is capable now. அப்படி இல்லைன்னா பின்வாங்குங்க. அதான் ஏதாவது விதத்தில் பின்வாங்குங்க. வெளி உலகத்துக்கு சொல்லுங்கள். ஸ்டில் நான் ஓட்டு போட போகிறேன். என்னோடய வாக்குகளை சொல்ல போகிறேன். நான் எப்படி மக்களோட மக்களாக இருக்க போகிறேன்னு சொல்ல போகிறேன். எப்படி அருமையான ஒரு கேண்டிடேட்ஸை தேர்ந்தெடுக்க போகிறேன். அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களோட எலிஜிபிலிட்டி எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறீங்க. நன்றி. செல்வியன்.